Hi guys, welcome to Rider Lucky. இன்னைக்கு லோடு பார்த்தீங்கன்னா பொம்படி டு சென்னை. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காயோட நார் தூள்னு சொல்லுவாங்க, கோகோ பித். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதி லோடு ஏற்றியாச்சு. எதனால் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா இதோ அங்கே ஒழிஞ்சிட்ருக்கான் பாருங்க, அவனால தான். இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான். இவன் பேர் ட்ரௌசர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜேசிபின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 பேர் தான் வேலை செஞ்சோம். எவ்வளோ பெரிய வண்டிக்கு லோடு ஏற்றியாச்சு. மேலே 2 பேர், கீழே வந்து இதை நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். ஏன்னா இது கொஞ்சம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால நான் தான் ஆப்ரேட் பண்ணேன். மேலே பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. கீழே வந்து நான் அதை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது ஏன் வீடியோ எடுக்க முடியலன்னா பாருங்கள், இப்போ தெரியும். இதில் என்னென்னா ஒரு கை மட்டும் இல்லைங்க, கை கால் உடம்பு அத்தனையுமே வேலை செய்யணும். அப்போ தான் லோடு ஏற்ற முடியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வச்சுருப்பேன், ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இது பாருங்கள், ஒரே நேரத்தில் எவ்வளோ அல்லதுன்ட்டு. அள்ளும், எடுத்துகிட்டு போய் மேலே கொட்டும். அங்கே மேலே இருக்கிறவங்க அதை நிறுவி மட்டம் பண்ணிக்குவாங்க. அந்த கொம்பு இருக்கிற மட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா அளவு, அதை நிறுவிட்டுருக்காங்க. இந்த லோடு எதுக்காக அவங்க போதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காளான் வந்து செயற்கை முறையில் உருவாக்குறாங்க இல்லையா, செயற்கை கலந்து இயற்கை முறைன்னு சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக அது எனக்கு தெரியல. என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து இதோட அட்டாச் பண்ணி அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு செகண்டு கூட ரெஸ்ட் இல்லைங்க. எல்லா கைக்கும் வேலை செய்யணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கில் இருக்கும், ரைட் ஹேண்டு வந்து ஃபுல்லாக அந்த பக்கெட் ஆப்ரேட்டிங்கில் இருக்கும். இவ்வளோ வேலையும் செஞ்சாதாங்க அது ஆப்ரேட் ஆகுது. ஏதோ அரைகுறையாக வேலை தெரிஞ்சு வச்சுருக்கிறதும் ஆபத்துக்கு உதவுது. பாருங்கள், 3 பேர் லோடு ஏற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு நைட்டு தான் சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த கயிறு போடுற வீடியோ, படுதா போடுற வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா நாம் அதை மேலே ஏறி அந்த கயிறு படுதெல்லாம் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை. அதனால் கூடிய சீக்கிரம் அதுவும் போடுறேன். பாருங்கள், அந்த கொம்பளவு தான் மட்டும் எடுத்துக்கிட்டு லோடு முடிஞ்ச உடனே படுதாவும் கயிறும் போட்டு வண்டியை நிறுத்திட்டு நைட் எடுத்துகிட்டு சென்னை கிளம்பி போகிறோம். காலையில் சென்னை வந்தாச்சு. காலையில் 4 மணின்னு நினைக்கிறேன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு வண்டி எடை போட்டு வந்து நிறுத்தி அந்த படுதாவும் கயிறுலாம் கழட்டியாச்சு. நான் சொன்னேன்ல கலன் கம்பெனி, அங்கே பாருங்கள் பேக் சைடு அவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அது ஃபுல்லாக நிறைய இருக்குங்க, பெரிய பெரிய பில்டிங்காகவே இருக்குது. பாருங்களேன், இங்கே குறைஞ்சது ஒரு 300-400 பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க. எல்லாமே இந்திக்காரராக தாங்க இருக்காங்க. செம்மையாக வேலை செய்கிறாங்க, நம்மளால முடியல. அந்த நம்ம எடுத்துகிட்டு வந்த லோடு பாருங்கள், இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தவங்களோட லோடு இறக்கியிருக்காங்க. இந்த தூள் கூட காளான் சீட்ஸ், அதாவது காளான் விதையை வந்து கலந்து இயற்கை முறையில் செயற்கை காளான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதிக அளவில் மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்குங்க. சென்னை ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் உள்ளே எனக்கு வீடியோ எடுக்க அலோடு இல்லை. இங்கே பாருங்களேன், அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லையா, இது தாங்க காளானோட சீட்ஸ், காளானோட விதை. இது எதையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி கூலிங் டெம்பரேச்சரில் வச்சு காளானை உற்பத்தி படுத்துகிறாங்க. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.